ஸோ ரீசெண்டாக எனக்கு ஃபைவரில் ஒரு கிளைண்ட் வந்தார். ஸோ அவர் சொன்ன விஷயம் இதுதான். என்னுடைய பட்ஜெட் வந்து $500 என்கிட்ட ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இருக்குது, பட் இது ரொம்ப அவுடேட்டடாக இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக திரும்ப ரீவேம்ப் பண்ணணும், அதே நேரம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க் ஆகணும். ஆனால் 7 days தான் டைம் இருக்குது, இது உங்களால் பண்ண முடியுமான்னு. ஸோ நான் வந்து சொன்னேன், ஓகே இதை என்னால் பண்ண இயலும், ஸோ இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிட்டுது. நம்ம இப்போ இதை 7 நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இவர கரண்ட் வெப்சைட்டை இப்போ செக் பண்ணி பார்த்தா அந்த டிசைனுமே ரொம்ப ஓல்டாக இருக்குது. அண்ட் செக் அவுட் பேஜ் வந்து ரொம்ப பேசிக்கான வேர்ட்ப்ரெஸ்ட செக் அவுட் பேஜ். ஸோ இதையுமே நம்ம மாடர்னைஸ் பண்ணணும். அதோட அஃபிலியேட் லிங்க் எதுவுமே ஒர்க்காக இல்லை. அண்ட் இவருடைய ப்ராடக்ட் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸான ப்ராடக்ட், அதாவது ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் கார்ட்லேருந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ அதுவுமே எந்த ஒரு செட்டப்பும் பண்ண இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் நாம் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து எனக்கு 10வது ஆர்டர் கிளைண்ட்டோட. ஸோ இந்த வெப்சைட் முடியும் போது அவர் நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் வீடியோ மூலமாக தந்தார். ஸோ நான் அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வெப்சைட்டை செய்ய போகிறீங்க. ஸோ பேசிக்காக ஒரு $500 வர்த்தான ப்ராஜெக்ட் வந்தால் அதை எவ்வளோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கிளைண்ட்டுடைய கரண்ட் வெப்சைட்டை பார்க்குறப்போவே உங்களுக்கு தெரியும், இதை நம்ம மாடர்னைஸ் பண்ண போனால் ரொம்ப டைம் ஆகும், லைக் 4 to 5 days ஆகலாம். ஸோ பெஸ்ட் ஐடியா வந்து இதை அப்படியே வச்சுட்டு நாம் ஒரு புது டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே உள்ள அஸ்ட்ரா மாதிரி தீம்ஸை யூஸ் பண்ணலாம் வேர்ட்ப்ரெஸ்ஸில். பட் அதை விட பெஸ்ட்டான ஐடியா நம்ம ப்ரீமியம் தீம்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏன்னா இதன் மூலமாக நம்மளுக்கு ஒர்க் வந்து ரொம்ப குறைய இருக்கும். ஏன்னா அஸ்ட்ரா மாதிரி தீம்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு தீமை பர்ச்சேஸ் பண்ணிட்டா கொஞ்சம் அதில் சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டால் சரி, நம்மளுக்கு இந்த டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க் முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு இதுக்கு பிறகு ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ண ஒரு வெப்சைட் தான் தீம் ஃபாரஸ்ட். ஸோ இதில் போய் நான் ஒரு மீடியா ரிலேட்டடான ஒரு தீமை சூஸ் பண்ணேன். ஸோ இப்போது இதில் 4 விஷயம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. முதலாவது இந்த தீமையும் டெம்ப்ளேட்டையும் இன்ஸ்டால் பண்ணுறது. ரெண்டாவது இவருடைய செக் அவுட் பேஜை மாடர்னைஸாக மாற்றுறது. மூணாவது ரெக்கரிங் பேமெண்ட், அதாவது ஒவ்வொரு வருஷம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரை கார்ட்டில் இருந்து சார்ஜ் பண்ண வேணும். ஸோ ரெக்கரிங் சப்ஸ்கிரிப்ஷனை செட் பண்ணுறது. லாஸ்ட்டாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ஏதாவது ஒரு பிளகினை யூஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி விடுறது. ஸோ பொதுவாக நீங்கள் என்வாட்டோ எலிமெண்ட்ஸ்லையோ இல்லை தீம் ஃபாரஸ்ட்லையோ ஒரு வேர்ட்ப்ரெஸ் தீமை டவுன்லோட் பண்ணுறீங்களா இருந்தால் அது பொதுவாக ஹலோ எலிமெண்டர் ஒரு தீமுக்குள்ளால தான் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். பட் சில தீம்ஸுக்கு வந்து அப்படி இருக்காது. ஸோ அப்படியான ஒரு தீம் தான் இது. ஸோ இங்கே அவங்க போட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தீம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அவருடைய லோகோ அண்ட் கண்டென்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப இதில் அப்லோட் பண்ண வேணும். ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப வினக்கட தேவையில்லை. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஈஸியாக WooCommerceல அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 day ஆவது போகும். ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு சும்மா மைனராக ஒரு சில டிசைன் சேஞ்சஸ் பண்ணிவிட்டால் அவருடைய வெப்சைட் 1 dayலேயே ரெடி ஆகிரும். ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் கிட்ட போயிடுச்சுது. ஸோ இப்போது இவருடைய வெப்சைட் ரெடி ஆகிட்டுது. ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணும். ஸோ இப்போது அவருடைய செக் அவுட் பேஜை நம்ம ஒரு மாடர்னைஸான பேஜாக மாற்றணும். ஸோ இதுக்காக ஒரு நல்ல பிளகின் கார்ட் ஃப்ளோ என்று சொல்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் வெளியாலேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்க்குள்ளேயும் டவுன்லோட் பண்ணலாம் பிளகின் செக்ஷனில் போய். பட் நீங்கள் எப்பவும் ஒரு ப்ரீமியம் பிளகினை வெளியால் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ அது ரொம்ப சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு ஒரு ப்ரீமியம் பிளகினை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கார்ட் ஃப்ளோ மூலமாக இப்போது அவருடைய செக் அவுட் பேஜை நம்ம மாடர்னைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட சேர்த்து அவருக்கு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு தேங்க்யூ பேஜையும் டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்ததாக பண்ண வேண்டியது இந்த WooCommerce சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து பேசிக்காக யாராவது அவருடைய ஒரு ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணினா அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் 1 monthக்கு ஒருக்கா அவங்க ஒரு $200 பே பண்ணணும், இல்லை எவ்ரி இயர் $500 பே பண்ணணுமெண்டா அதை கஸ்டமர் ஒவ்வொரு வருஷமும் ஞாபகம் வச்சுருக்க மாட்டார். ஸோ அவர் அந்த கார்டை கொடுத்து ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்டில் இருந்தே சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த கார்டை நம்ம கிட்டத்தட்ட சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளகினை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக நல்ல ஒரு பெஸ்ட்டான பிளகின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது WooCommerce சப்ஸ்கிரிப்ஷன். இது மாதிரி இன்னும் நிறைய பிளகின்ஸ் இருக்குது. சுமோ என்று சொல்லி ஒரு வேர்ட்ப்ரெஸ் பிளகின் இருக்குது. அதே மாதிரி YITH என்று சொல்லியும் ஒரு வேர்ட்ப்ரெஸ் பிளகின் இருக்குது. பட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வேயை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் எப்போவுமே WooCommerce சப்ஸ்கிரிப்ஷன் தான் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த ரெக்கரிங் பேமெண்ட்டுக்கு பேபாலுக்கும் இதே மாதிரி தான். ஸோ அதுக்காகத்தான் WooCommerce சப்ஸ்கிரிப்ஷனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது அந்த WooCommerceல இருக்கிற அவ்வளோ ப்ராடக்டையும் நம்ம இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்ம
நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷனை செட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே அவர் யூஸ் பண்ணியிருந்த பிளகின் சுமோ என்று சொல்கிறது, பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது WooCommerce சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மெனுவலாக தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷனை செட் பண்ணணும். ஸோ இப்போது இதுவும் செட் பண்ணி முடிஞ்சது. ஸோ இதன் மூலமாக ஈஸியாக இனி யாராவது அவருடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெப்சைட்டுக்கு வந்து சேரும். லாஸ்ட்டாக அஃபிலியேட் பிளகின். ஸோ இதுக்கும் நிறைய பிளகின்ஸ் இருக்குது. சுமோலேயே அஃபிலியேட்டும் இருக்குது, YITHலேயும் அஃபிலியேட் இருக்குது. ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணது YITH அஃபிலியேட். ஏன்னா என்கிட்ட அதுதான் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதன் மூலமாக கிளைண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது ஒரு ஃபெமிலியரான பிளகின்ங்கிறதால ஸோ இதன் மூலமாக அவருடைய அஃபிலியேட் பேஜையும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதன் மூலமாக கஸ்டமருக்கு ஒரு தனி டேஷ்போர்ட் இருக்கும். அவங்க அதிலிருந்து ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ணி அந்த ப்ராடக்டை செல் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய லிங்கை யூஸ் பண்ணி யாராவது அந்த ப்ராடக்டை வாங்குவாங்களா இருந்தால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். ஸோ அதனுடைய டேஷ்போர்டை இங்கே கஸ்டமர் கிளைண்ட், நம்மளுடைய கிளைண்ட் அதாவது வெப்சைட் ஓனர் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அவருடைய டேஷ்போர்டும் ஆட்டோமேட்டிக்காக YITHலேயே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கஸ்டமருடைய டேஷ்போர்டும் ஆட்டோமேட்டிக்காகவே கொடுத்துருவாங்க YITHல. ஸோ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி விடுறது மட்டும்தான் வேலை. ஸோ இதோட அஃபிலியேட்டுக்கான ஒர்க்கும் முடிஞ்சது. ஸோ இப்போது இதோட இந்த வெப்சைட் முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. ஸோ நிறைய டெவலப்பர்ஸ் இதோட வந்து இந்த வெப்சைட்டை டெலிவரி பண்ணிடுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஏனெண்டா எப்போவுமே ஒரு WooCommerce சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது ஒரு அஃபிலியேட் எல்லாம் இருக்கிற ஒரு வெப்சைட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இமெயில் வந்து சரியாக ஒர்க் ஆகணும். அதாவது ஒரு ப்ராடக்டை யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா இருந்தால் தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் என்று சொல்லி அவங்களுடைய இமெயிலுக்கு ஒரு மெயில் போகணும். அதே மாதிரி யாராவது பாஸ்வேர்டை மறந்துட்டாங்க அவங்களுடைய டேஷ்போர்டுக்குரிய என்று சொன்னால் அதுக்கும் ஒருவேளை லாஸ்ட் பாஸ்வேர்டை கொடுத்தா திரும்ப பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான இமெயில் போகணும். ஸோ பேசிக்காக இந்த இமெயில் செட்டப்பை நம்ம பண்ணணும். ஸோ இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டான பிளகின் தான் WP SMTP மெயில் என்று சொல்கிறது. ஸோ இங்கே நம்ம SMTPயை செட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் அதில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற PHPயை யூஸ் பண்ணலாம். பட் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா உங்களுடைய இமெயில் வந்து கூடுதலாக ஸ்பேமில் போய் லேண்ட் ஆகும். ஸோ கிளைண்ட்டுக்கு அது சரியாக கிடைக்காது. அதே மாதிரி உங்களுடைய ஒரு பிராண்டுக்கும் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்காது ஸ்பேமில் போய் விழுந்துச்சுண்டா. ஸோ இந்த இடத்த நான் கூடுதலாக யூஸ் பண்ணுறது SendGrid என்று சொல்கிறது. ஸோ இது ஈஸி தான். நீங்கள் SendGridஐ லாகின் பண்ணதுக்கு பிறகு அதில் உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு API கீயை தரும். ஸோ அந்த கீயை உங்களுடைய WP SMTP மெயிலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா இமெயிலும் ஒர்க் ஆகும். அண்ட் அதோட இன்னொரு நன்மை உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற கான்டாக்ட் அஸ் பேஜில் யாராவது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணினாங்கன்னு சொன்னால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு இமெயிலாக வந்துடும். ஸோ இதன் மூலமாக உங்களோட வெப்சைட்டில் என்ன ஒரு டிரான்சாக்ஷனோ அல்லது என்ன ஒரு கமெண்ட்ஸோ அல்லது ஃபீட்பேக்கோ வந்தாலும் உங்களுடைய இமெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லா கிளைண்ட்டுக்குமே செஞ்சு கொடுத்தா பெட்டர். அதே நேரம் நம்மளுக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்கும். ஸோ இது இவ்வளவு தான் இந்த கிளைண்ட்டுக்கு இப்போதைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம கிளைண்ட்டுக்கு இந்த வெப்சைட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி மாற்றணுங்கிறதையும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம். இது இவ்வளோத்தையும் சென்ட் பண்ணது பிறகு கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அண்ட் அவர் இந்த ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட $480 பே பண்ணார். கிட்டத்தட்ட 40,000 இந்தியன் ருபீஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 1,20,000-25,000 ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு வரும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு வீடியோ ஃபீட்பேக்கும் தந்திருந்தார். ஸோ அதையும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த WordPress மாதிரி வெப்சைட்டெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஈஸி டெவலப் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அதை கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப டைம் போகாது. உங்களுக்கு ஒரு வேளை கோடிங் நாலேஜ் இல்லை என்றால் கூட நீங்கள் ஒரு 3 to 4 months அதை பழகிடலாம் மேக்ஸிமம். பட் நீங்கள் 1 monthலேயே அதனுடைய பேசிக்கெல்லாம் பழகிடலாம். பட் இதுக்கு இப்போவும் பொட்டன்ஷியலான கிளைண்ட்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்சிங்கில் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நீங்கள் எவ்வளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக செஞ்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுடைய அந்த எக்ஸ்பர்ட் லெவல் தெரியும். ஏன்னா அதே கிளைண்ட் வந்து இன்னொரு ஃப்ரீலான்சர்கிட்ட போகும்போது அவர் அதை செஞ்சு கொடுக்கலைன்னா அப்போது உங்களுடைய வேல்யூ வந்து அவருக்கு தெரிய வரும். ஸோ ஃப்ரீலான்சிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் டு டூ இன் 2026. ஸோ ஃப்ரீலான்சிங் வாரீங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வாங்க. அண்ட் அந்த ஸ்கில்லையே நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு இன்டர்மீடியட்டாக நீங்கள் இருந்தாலே நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு
5 days மாதிரி போயிருக்கும், but I earned around $500 US. So it's very easy, but you have to have a skill, and still freelancing is valid in 2026. So இது மாதிரி இன்னும் freelancing சம்பந்தமானது, online money making சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, and I'll see you guys in the next video, and thank you for watching. I've been working with Shafni on several projects over the last several months, mostly in the video production area, where he has been exceptional. And most recently, he took on the total redesign, redevelopment, and delivery and infrastructure for our e-commerce solution. And I can only say that he's just incredible. We had 3 other developers on this project who all failed. He came in with a good budget, good ideas, delivery, and execution. I mean, he was definitely one of the most exceptional freelancers, developers that I've ever worked with on Fiverr, and I've worked with many over the last 8 years. And I highly recommend him for any of your web-based or video production projects. He is very innovative. He pays good attention. He has great ideas. He is the guy. He is the go-to. Shafni, he is my man. Look forward to working with him in the future. Thank you.